கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறும இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. தேவாதி தேவனுடைய அன்பின் அழைப்பை குறித்து இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் தமது அன்பின் அழைப்பினாலே அவர் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், நாம் எவ்வளவு துன்மார்க்கமான வழியிலே இருந்தாலும் கூட மனம் திரும்பினால் தேவன் மீண்டும் நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நமது பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பின் அழைப்பு இந்த அதிகாரத்திலே வெளிப்படுகிறது. பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் அதிகமாக பெருகினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பாவியை நேசிக்கிறவராக, பாவியை தேடுகிறவராக அவர் காணப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நாம் பாவம் செய்வோமானால் நமக்கென்று பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். வி ஹேவ் அன் அட்வொகேட் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். நமக்கு மத்தியஸ்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து தமது இரத்தத்தை காட்டி சிலுவையில் சிந்தின தமது விலையேறப்பெற்ற இரத்தத்தை பிதாவினிடத்திலே காட்டி நமக்கு மன்னிப்பை வழங்குவராக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும். 7ஆம் வசனத்தில், ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நினைவுகளிலே கூட நாம் பாவம் செய்யக்கூடும். செயல்களினால் பாவம் செய்வதற்கு முன்பாக முதலாவதாக நினைவுகளிலே மனுஷன் பாவம் செய்கிறான். பாருங்கள், ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திடீரென்று ஒரு மனிதன் செய்துவிட மாட்டான். முதலாவதாக அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நினைவுகளிலே அவன் முயற்சிக்கிறான். எப்படி கொல்ல வேண்டும், அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி தன் நினைவுகளிலே அதை குறித்து யோசிக்கிறான். ஒரு திருட்டை செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது கொள்ளையடிக்க வேண்டும் என்றாலும் கூட தனது நினைவுகளிலே மனுஷன் முதலாவதாக கெட்டுப்போகிறான். நினைவுகளிலே இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான சிந்தைகள், இப்படிப்பட்ட அக்கிரமத்தனமான ஒரு சிந்தைகள் இருக்குமென்றால் அதுவும் கூட பாவம்தான். அதை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை, ஆனால் அக்கிரம சிந்தையே பாவம்தான். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். நினைவுகளிலே நாம் தீட்டுப்படும்பொழுது அது பாவமாக அது கருதப்படுகிறது. ஆகவே தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நினைவிலே எவ்வளவு காரியங்கள், நாம் தீங்கான காரியங்களை நாம் நினைக்கிறோம். மற்றவர்களுக்கு தீங்கை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் மீது பொறாமைப்படுகிறோம். இதெல்லாம் செயல்பாடு கிடையாது, இதெல்லாம் நினைவுகள். இந்த நினைவுகளே தீங்கு தான்.
பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது, வெளியிலிருந்து வாய் வழியாக போவது மனுஷனை ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது, அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுவதிலே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே நினைவுகள் இருதயத்திலே ஒரு மனுஷனுக்கு தோன்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நினைவுகள், பிறகு செயல்பாடுகள் வருகிறது. வழியிலே அவன் செயல்படுகிறான் என்று சொல்கிறான், அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நினைவுகளே பாவம்தான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு சிந்தையிலே அக்கிரமம் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒருபொழுதும் கேட்க மாட்டார். ஆகவே தான் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அப்படி அவன் மனம் திரும்பும் பொழுது, தன்னுடைய பாவத்தை விட்டொழிந்து கர்த்தரிடத்திலே அவன் திரும்பும் பொழுது அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளை மீது மனதுருகுவாரோ, ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையாண்டான் மீது மனதுருகுவாளோ அப்படி மனதுருகுவார். இவன் மண்தானே, இவன் மண்பாண்டம் தானே என்று சொல்லி மனுஷன் மீது அவர் மனதுருகுவார். எப்பொழுது? நினைவுகளிலிருந்து தீங்கை நாம் எடுத்து விடும்பொழுது, நினைவுகளிலே அக்கிரம நினைவுகளை விட்டு நாம் வெளியே வரும்பொழுது கர்த்தர் நம் மீது மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தயை பெருத்திருக்கார், abundantly pardon. அந்த பெருக்கம், அவருடைய மன்னிக்கின்ற அந்த பெருக்கமானது குறைவானதல்ல. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவர் மனது குறுகி போகவில்லை. பேரன்பு கொண்டு நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கும்பொழுது அவருடைய அன்பை நம் மனதுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். ஹீ poured his love என்று வாசிக்கிறோம். அந்த பேரன்பை நம் மனதுக்குள்ளாக அவர் ஊற்றினார். எப்பொழுது? அவர் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அவருடைய தயை, அவருடைய மனதுருக்கம் பெருக்கத்திலே பெருக்கமாக இருக்கிறார். abundant in mercy. அவர் இரக்கம் பெருத்தவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே தான் அவருடைய அன்பின் அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உனக்கு தாகமாக இருக்கிறதா? நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அன்றைக்கு வாருங்கள். அவர்தான் யார்? ஜீவ தண்ணீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசும்பொழுது, தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை கொடுக்க நான் வல்லவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். தாகமெடுக்காத ஜீவ தண்ணீர் அவர்தான். அவர் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் அது நித்திய காலமாக தாகமெடுக்காத ஜீவ தண்ணீராக இருக்கிறது. ஆகவே தண்ணீர் அன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. கிழக்கிலிருந்து மேற்குக்கு போக தேவையில்லை, வடக்குலேருந்து தெற்குக்கு போக தேவையில்லை, உங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுக்க தேவையில்லை, உங்கள் காசு பணங்களை கொடுக்க தேவையில்லை, உருள தேவையில்லை, பெறல தேவையில்லை, அல்லது ஆற்றிலே முழுக வேண்டிய அவசியமில்லை. பணமும் இன்றி விலையும் இன்றி இந்த தண்ணீர், நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீர், தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை பருகுங்கள் என்று வாசிக்கணும். தாகமாக இருக்கிறவர்களே, தாகமாக இருக்கிறவர்களே என்று சொல்லும்போது அவருடைய உள்ள கிடக்கை, அவருடைய உள்ள வாஞ்சையை அது குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், ஏன் இப்படி அழிந்து போகிறீர்கள்? 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது, நீங்கள் இந்த நித்திய தண்ணீரை தேடி, இந்த நித்திய தாகமெடுக்காத தண்ணீரை
தண்ணீருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காலத்தை, உங்களுடைய பணத்தை நீங்கள் விரயம் செய்கிறீர்கள். யூ இன்வெஸ்ட் யுவர் டைம், யுவர் மனி அண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் இன் வேனிட்டி, இன் வெயின் திங்ஸ். வீணான காரியங்களிலே முதலீடு செய்கிறீர்கள். எப்படியாவது நான் இந்த நித்தியத்திற்கு தகுதியாக வேண்டும், அல்லது நான் என்னுடைய ஆத்மா திருப்தியாக வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை நாம் செய்கிறோம். அதெல்லாம் வீண் என்று சொல்கிறார். இந்த விதமான கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற மன்னிப்பு, அது பணமுமின்றி விலையுமின்றி அவராலே கொடுக்கப்படுகிறது. பணமுமின்றி விலையுமின்றி அதை நமக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், அவருடைய அன்பை கொடுக்கிறார், அவருடைய காருண்யத்தை கொடுக்கிறார், கடைசியாக நித்திய வீட்டை கூட நமக்கு உறுதி செய்கிறார். இதற்கெல்லாம் எந்த விதமான பணமும் இல்லை, விலையும் இல்லை என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரே கண்டிஷன் தான், நீங்கள் வர வேண்டும், கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்துக்கு நீங்கள் வர வேண்டும், என்னை அவர் மன்னிப்பார் என்ற சிந்தனை உங்களுக்காக வர வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் மனம் திரும்பிய மைந்தனை பார்க்கும்பொழுது, தன் புத்திக்கு அவன் வந்தபொழுது அவன் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தான் என்ற வார்த்தை. ஆகவே மனம் திரும்பி தந்தையை நோக்கி வர வேண்டும், தன் தகப்பனை நோக்கி வர வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்குள்ளாக இருந்தது. அதே போல நாம் இங்கே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தண்ணீர், 2வதாக திராட்சரசம், 3வதாக பால் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியங்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. முதலாவது தண்ணீர் என்று சொல்லும்போது ஜீவ தண்ணீர், தாகமெடுக்காத ஜீவ தண்ணீர். பாருங்கள், ஒரு மனுஷன் உணவை கூட அவன் புறந்தள்ளலாம், ஆனால் தண்ணீரை அவன் ஒரு நாளும் புறம் தள்ள முடியாது. இந்த சரீரமானது 70% தண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் தாகத்தோடு தண்ணீர் குடிப்பான் என்று சொன்னால் எவ்வளோ வேட்கையாக அவன் குடிக்கிறான். தண்ணீர் தாகமுடையவனுக்கு முன்பாக ஒரு சுவையான பாண்டத்தை வைப்போம் என்று சொன்னால் அவன் முதலாவதாக தண்ணீரைத்தான் தேர்ந்தெடுப்பான். அது எவ்வளவு விலை உயர்ந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி. ஒரு மனுஷனுக்கு தாகம் எடுக்கும் என்று சொன்னால், அவன் தண்ணீரினால் தாகம் அடைந்தவனாக இருப்பான் என்று சொன்னால், எவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அவனுக்கு முன்பாக வைத்தாலும் கூட அவன் தண்ணீரைத்தான் முதலிலே குடிப்பான். என்று சொன்னால் இந்த சரீரமானது தண்ணீரினாலே அது உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. 70% தண்ணீரினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆகவே மனுஷன் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவதாக தண்ணீர் நம்முடைய நித்திய தேவை, நிச்சய தேவை, நிச்சய தேவையை அவர் சந்திக்கிறார். ஆவிக்குரிய வறட்சியை நம்மிடத்தில் நீக்குகிறார், நமக்கு இலவசமாக ரட்சிப்பை தருகிறார், கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறார். 2வதாக நாம் பார்க்கும்பொழுது திராட்சரசம் என்று சொல்லும்பொழுது அது மனுஷனுக்கு கலையை கொடுக்கிறது, மனுஷனுக்கு செழிப்பை கொடுக்கிறது, மனுஷனை எல்லாவித நோயிலிருந்தும் அது நீக்குகிறது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்தான் என்று சொல்லி அந்த சமாரியனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே காயத்தினால் அவதிப்பட்ட குற்றுயிரும் குழையுருமாக கைவிடப்பட்ட அந்த மனுஷனுக்கு அந்த நல்ல சமாரியன் என்ன செய்தான்? திராட்சரசத்தையும் எண்ணெயும் வார்த்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆகவே இது எல்லா விதமான அழுக்கையும் நீக்கி, எல்லா விதமான துன்பத்தையும் நீக்கி முகக்கலையை கொடுப்பது திராட்சரசம். முகக்கலையை கொடுப்பது திராட்சரசம். ஆகவே ஆரோக்கியத்தை கொடுப்பது திராட்சரசம். நலிவடைந்து போயிருப்பவர்களுக்கு முகக்கலையும் தேகத்தினுடைய செழிப்பையும் கொடுப்பது திராட்சரசம்.
ஆகவே திராட்சை ரசத்தை பணமுமின்றி விலையுமின்றி கொடுக்கிறார். முதலாவதாக அத்தியாவசிய தேவையான தண்ணீரை பணமுமின்றி விலையுமின்றி நமக்கு அவர் குடிக்க கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது? அவரிடத்திலே வரும்பொழுது, அதை நாடி தேடி வரும்பொழுது அவர் கொடுக்கிறார். மூன்றாவதான காரியம் பால் என்று வாசிக்கிறோம். பால் என்று சொல்லும்பொழுது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை நாம் கேட்டு கேட்டு அதன்படி நடக்கும்பொழுது சரீர வளர்ச்சியை அது உண்டு பண்ணும். பால் எதற்கு உதவுகிறது? குரோத், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பால் உதவுகிறது. ஆகவே இந்த பால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் பருகும்பொழுது, அதன்படி நாம் செயல்படும் பொழுது, இந்த சரீரமானது அந்த பால் உணவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரீரமானது வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ச்சி அடைவதற்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது மிக முக்கியமான காரியம். ஆகவே இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அத்தியாவசிய தேவையான தண்ணீர், ரட்சிப்பு அத்தியாவசிய தேவை, அவருடைய அன்பு அத்தியாவசிய தேவை, கர்த்தருடைய மனதுருக்கம் நமக்கு அத்தியாவசிய தேவை. இதெல்லாம் தண்ணீர். இரண்டாவதாக திராட்சை ரசம் என்று சொல்லும்பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக நாம் வாசித்த காரியம் பால் நம்முடைய வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கு. இதெல்லாம் இலவசமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அநேக நேரம் பின்வாங்கி நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மனதுருக்கத்தோடு அவர் நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார்? ஆகவே துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு மனம் திரும்பி வரும்பொழுது கர்த்தர் அவன் மீது மனதுருகிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்லாமல் இங்கே 3வது வசனத்தில் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். இங்கே கூட பழைய ஏற்பாட்டிலும் கூட அவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையில் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி. தாவீதுக்கு தேவன் கிருபையின் மீது கிருபையை காட்டினார். நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? தாவீது அநேக பாவங்களை செய்தான். கர்த்தருக்கு பிரியமாயிருந்து கொண்டே அநேக காரியங்களை செய்தான். மாம்சத்தில் அவன் விழுந்து போனான். பச்சைபாலிடத்திலே பாவத்தை செய்தான். அவனுடைய போர் வீரர்களை எண்ணினான். மாத்திரமல்ல அநேக பாவங்களை அவன் செய்தாலும் கூட அவன் மனம் திரும்பின பொழுது தாவீதுக்கு நிச்சயமான அருளின கிருபையை அருளினார். கிருபையாக அவனை மன்னித்தார். நம்மை கூட நாம் பாவம் செய்யும்பொழுது அவர் நம்மை கண்டித்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை மனம் திரும்பும்படியாக அவர் செய்கிறார். அவரிடத்தில் திரும்பும்பொழுது நிச்சயமான கிருபைகளை அருளினார். அதையே நித்திய உடன்படிக்கையாக மாற்றினார். உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நீ எனது மகன், நீ எனது மகள் என்று சொல்லி நித்தியமான உடன்படிக்கை ஏற்படுது. அந்த உடன்படிக்கை அடையாளம்தான் அந்த பந்தி என்று சொல்லி வாசிக்கும். கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி வாசிக்கும். அது உடன்படிக்கையின் பந்தி. இட்ஸ் a டேபிள் ஆஃப் கவனன்ட் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் அந்த பந்தியிலே கை வைக்கும்போது நித்திய உடன்படிக்கை நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தாவீதுக்கு அருளின கிருபையை அது உடன்படிக்கையாக மாற்றுவார். இந்த உடன்படிக்கையின்படி அவர் நமக்கு கிருபை அருளுகின்றார். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அது ஒரு நாளும் மீறமாட்டார். நம்மை மன்னித்து அவர் அரவணைத்து கொள்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். 6ஆம் வசனம் எவ்வளோ முக்கியமான வசனம். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் அருகாமையில் இருக்கும்போது அவரை தேடுங்கள்.
அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தூரமாக இருக்கும்பொழுது கூப்பிடாது. தூரம் என்று சொன்னால் பாவத்தினால் நாம் தூரமாக போவது. ஆகவே அவரை அருகாமையில் இருக்கும்பொழுது அவரை கூப்பிட்டு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு நம்மோடு கூட பேசுகிறார். 9ஆம் வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உயர்ந்திருக்கிறது. 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாக என்னிடத்து திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படி வானத்திலிருந்து பொழிகிற பனியானது திரும்புவதில்லை, வானத்துக்கே திரும்புவதில்லை. அது என்ன செய்கிறது? புல்லையும் பூவையும் கனிகளையும் அங்கே தானியத்தையும் விளைவிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறது. அது வந்த நோக்கத்தை அந்த வசனமானது அது நிறைவேற்றும் என்று நாம் பார்க்கிறோம். கொடுக்கப்படுகிற வசனங்கள் அது மெய்யாகவே நமக்கு இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்யும், மனுஷனை மாற்றும், புடமிடும். கர்த்தருக்கு நேராக அந்த வசனங்கள் நடத்தும். ஆகவே வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அநேக முறை விழுந்தாலும் கூட மனம் வருந்தி தாவீதை போல மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும்போது அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு மனம் திரும்பும்போது மெய்யாகவே கர்த்தர் மனதுருகி he will have compassion on us. He is a compassionate God. He will have compassion on us. மனதுருகி அவனை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே எவ்வளவு அன்பான ஆண்டவர், நல்ல ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சமீபமாக இருக்கும்போதே நாம் அவரை தேடத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். தாகமாக இருக்கிறோமா? ஒருவரும் எனக்கு தாகமில்லை என்று சொல்லவே முடியாது. ஒருவரும் நான் திருப்தியை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. இந்த திருப்திக்காக, இந்த தாகத்திற்காக தாகம் தரும் என்று சொல்லி அநேக காரியங்களில் நான் என்ன செய்கிறேன்? முதலீடு செய்து நஷ்டத்தை சந்திக்கிறேன். அதுதான் 2ஆம் வசனம் சொல்லுது. ஆனால் தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்திற்கே திரும்புங்கள். அப்போது அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிறார். அது ரட்சிப்பு முதலான அடிப்படையான சத்தியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. 2வதாக அவர் தருகிற காரியம் என்ன? திராட்சரசம். அது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. நம்ம பாவத்தை விட்டு நாம் ஆரோக்கியத்திற்குள்ளாக, சுபிட்சத்துக்குள்ளாக செல்வதை குறித்து பேசுகிறது. பால் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. இதெல்லாம் பணமுமின்றி விலையுமின்றி வாங்கி புசிக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்படியாக, அவர்களுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். அந்த வார்த்தை மிக நேர்த்தியாக இருக்கிறது. இஸ் abundant இன் forgiving. தயை பெருத்தவராக இருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எல்லாம் பெருத்து இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அளவீடு கிடையாது. அவ்வளவு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு கூட எப்படி இருக்கிறது? அது தண்ணீரை போல நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அது அந்த அன்பு கூட பெருத்து இருக்கிறது. அவருடைய தயவு பெருத்து இருக்கிறது. அவர் இரக்கங்கள் பெருத்து இருக்கிறது. மன்னிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. யாரையுமே மன்னிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அக்கிரம சிந்தை, துன்மார்க்க எண்ணங்கள், செயல்பாடுகள் இவற்றை விட்டு அவரிடத்தில் மனம் திரும்பும்போது அவரை மனதுருகி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீரையும் திராட்சரசத்தையும் மாத்திரமல்ல பாலையும் கொடுத்து நம்மை தேற்றி ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம்
திரும்ப தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.